சிறப்புரையாற்ற வருகிறார் இந்திய அயலுறவு பணியினுடைய உயர் அதிகாரி திரு ஸ்ரீதரன் மதுசூதனன் அவர்கள். வணக்கம். தாய்வான்ல இருந்தப்போ என்னோட மகள் நெதர்லாண்ட்ஸ்ல இருந்து போன் பண்றாங்க. தாய்மொழி பத்தி ஒரு வாட்ஸ்அப் பண்ணிருக்கேன் பாருங்க. அது பிரெயினோட MRI ஸ்கேன் போட்ட படங்கள் போட்டு ஒரு ரிசர்ச் உண்டு. என்னோட மகள் மொழியியல் துறை படிச்சுட்டு இருக்காங்க. மொழியியல்ல 2 வகை உண்டு. ஒண்ணு ஒரு மொழி எப்படி இருக்கு, உதாரணமா இப்ப சீன மொழியில கிடையாது, ஆல்பபெட்ஸ் கிடையாது, நேரா அணில் ஆடுதான், எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே தொல்காப்பியம் சொல்ற மாதிரி அவங்களுடைய அடிப்படை செங்கல்ல சொல்லுதான். அதை பிரிச்சு உயிரெழுத்து இந்த எழுத்தெல்லாம் பிரிக்க முடியாது, எழுத்தே கிடையாது. அப்படிப்பட்ட விஷயங்கள் ஆராயிறது ஒரு மொழியியல். இன்னொன்னு என்னோட மகள் பண்ற மாதிரி தலையில எல்லாம் அந்த ஒயர்லாம் வச்சு MRI உள்ள அனுப்பி ஒரு அம்மா ஒரு குழந்தைய கூப்பிடும் போது அந்த குழந்தையோட மூளை என்ன பண்ணுது, நம்ம தாய்மொழியை பேசும்போது நம்மளுடைய கேட்கும் போது நம்மளோட மூளை என்ன பண்ணுது, நமக்கு தெரியாத ஒரு மொழியை கேட்கும்போது நம்ம மூளை என்ன பண்ணுது, அதெல்லாம் படம் பிடிக்கிறது. இது ரிசர்ச் லிங்குவிஸ்டிக்ஸ் சொல்லுவாங்க. என்னோட மகள் இந்த ரிசர்ச் லிங்குவிஸ்டிக்ஸ் ஒரு ரிசர்ச் அனுப்பியிருக்காங்க. அந்த ரிசர்ச்ல என்னன்னா ஹெரிட்டேஜ் ஸ்பீக்கர்னு சில பேர் உண்டு. இப்ப நம்மளோட குடும்பத்திலே சில பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு மொழி தெரிஞ்சிருக்கும், ஆனா இப்போ அவங்க அந்த மொழி பேசுறது கிடையாது. உதாரணமா இந்த ஆராய்ச்சியில் என்ன பண்ணிருக்காங்க, சைனால பிறந்த குழந்தைங்க அவங்கள பிரான்ஸ்ல அடாப்ட் பண்ணிட்டாங்க, தத்தெடுத்துட்டு இருக்காங்க. இந்த பிள்ளைகள்லாம் ஒரு வயசு வரைக்கும் தான் அவங்களுடைய அம்மாவுடைய அப்பாவுடைய மொழியெல்லாம் கேட்டிருக்காங்க. ஒரு வயசுலயே இவங்க தத்தெடுக்கப்பட்டு யூரோப் வந்துட்டாங்க. அங்க பிரான்ஸ்ல பிரெஞ்சு பேசுற அம்மா அப்பா கூட தான் இவங்களாம் வளர்றாங்க. அவங்களுக்கெல்லாம் இப்ப 25 to 35 வயசு ஆச்சு. அவங்களே ஒரு MRIல படுக்க வச்சு பிரெஞ்சு மொழி கேட்க விடும்போது அந்த மூளை சில சிக்னல் கொடுக்குது, ஆமா எனக்கு தெரியும் பிரெஞ்சு அப்படின்னு. இங்கிலீஷ் ரன் பண்ணும்போது அந்த மூளை சில சிக்னல் கொடுக்குது. ரொம்ப ஆச்சரியகரமா சைனீஸ் ரன் பண்ணும்போது அந்த மூளை எனக்கு தெரியும்னு சொல்லு. இவங்க MRI நிறுத்திட்டு இந்த MRI பண்ணிக்கிட்டு இருக்க அந்த இளைஞர்கள் கேட்கிறாங்க, உனக்கு புரியுதா என்ன கேட்கிறாங்க, அழனோ தெரியாது அப்படிங்கிறாங்க. இப்ப நீங்க கேட்கிற இந்த மொழியோடைய அர்த்தம் உங்களுக்கு புரியுதா, இன்னும் புரியல அப்படிங்கிறாங்க. ஆனா மூளையோட படத்தை பாத்தீங்கன்னா ரிசர்ச்ல அந்த மூளை சொல்லுங்க எனக்கு புரியுதுன்னு சொல்லு. அதாவது தாய்மொழியை ஒரு 20-25 வருஷம் மறந்துட்டாலும் அந்த தாய்மொழி என்னன்னே எனக்கு புரியலனாலும் என்னுடைய மூளையில எங்கேயோ அந்த தாய்மொழி இருக்கு. அந்த தாய்மொழியை என்னோட மூளை புரியுது அப்படின்னு சொல்லுது. இவங்க முழிச்சுக்கிட்டு இல்லை எனக்கு தெரியாதுன்னு சொல்றாங்க. எனக்கு இந்த கல் தோன்றி மண் தோன்றா கதையிலலாம் நம்பிக்கை கிடையாது. ஆனா தாய்மொழிங்கிறது ஒரு தற்செயலா இருந்தாலும் அந்த தற்செயலுக்கு ரொம்ப முக்கியத்துவம் இருக்கு. நன்றி.